No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். டிடிவி ஓபிஎஸ் எல்லாருமே வெளியேறாங்கல்ல. அண்ணாமலை ஏற்கனவே உருவாக்குனதை கலைச்சிட்டு மறுபடியும் புது ஆட்டம் ஆட பிஜேபி முடிவு எடுத்திருக்கோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம செக் வைக்கிறது மோடி ஏமாந்துடக்கூடாது, அதுதான் நமக்கு. மற்ற எதை பற்றியும் டாம் டிக்கன் ஹரியை பற்றி வி டோன்ட் கேர். மோடி மனதுல அண்ணாமலை பெரிய அளவுக்கு இருக்காரு குட் புக்லன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. கடந்த காலங்களில் கொஞ்சம் டார்னிஷும் பண்ணிருக்காங்க, அவரை கொஞ்சம் தட்டி விட்டுருக்காங்க, டார்னிஷ் பண்ணிருக்காங்க. இப்ப எந்த நிலையில இருக்காரு மோடி அமித்ஷா மனநிலையில்? அண்ணாமலை எந்த நிலையில இருக்காரு? பவர் பொலிட்டிக்ஸ்ல 10% பாஜகவில் 50% அண்ணாமலை தான். தனக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டதாக அண்ணாமலை நினைக்கிறாரா? அதனாலதான் நிர்மலா சீதாராமன் கூட்டிய ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கலையா? டெல்லியில நேற்று நடந்த தமிழக பாஜக தலைவர்கள் கூட்டத்திலும் பங்கேற்கலையா? முக்கியத்துவம் குறைஞ்சது உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது காந்தி வரும்போதே காமராஜியை வந்து டார்க்ல வச்சுட்டு தான் ராஜாஜி வேலையை பார்த்தாரு. இரட்டை மனநிலையில இருக்கிறாரா அண்ணாமலை? ரிலாக்ஸ்டா இருக்கிறாரு. என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ். இல்ல ரிலாக்ஸ் தெரியல, ஏதோ ஒரு அவருக்கான உண்மையிலே உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கு அண்ணாமலை. அது நீங்க தான் அண்ணாமலைட்ட தான் அந்த பேட்டியை கேட்கணும். இல்ல உங்ககிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் சார், அதனால தெளிவு கிடைச்சிரும். சீமான் ஒரு கட்சியை நடத்தி பெரிய அளவுக்கு அங்கீகாரம் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவரு கேட்டார் போலவே எனக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாராமே. அதாவது விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, அதே போல அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. நானும் ஒரு கட்சி. முட்டாள்தனமா பல நிரூபிக்காத விஜயையும் பல நிரூபிச்ச சீமானையும் கம்பேர் பண்றீங்க. எங்க உள்நோக்கத்தோட பேசுறீங்க? அண்ணாமலை உழைப்பாளி சார், அவர் உழைச்சிருக்காரு, அவர் லைம் லைட்ல பிஜேபியை கொண்டு வந்துட்டார் சார். இன்னைக்கு இல்ல எனக்கு வேண்டாம், நான் வேறு மாற்று பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரோ அண்ணாமலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்னு பலமுறை சொல்லியாச்சு, உங்களுக்கு பதில் அதை. பொறுமையா இருக்கிறது அரசியல்ல ஒரு நல்ல குணாதிசயம். அண்ணாமலை இப்ப ஒதுக்குனாலோ அவரே ஒதுங்கினாலோ பிஜேபிக்கு தான் இழப்புன்றீங்க? கண்டிப்பா இழப்பு. பல இதுகளை பார்த்துருக்காங்க. எதியூரப்பா, கல்யாண் சிங், உமா பாரதி, மதன்லால் குரானா, அந்த மாதிரி மோடி தலைமையேற்ற பிறகு எந்த மாநிலத்திலும் ஒருத்தர் கூட அந்த மாதிரி போகல. அதுதான் மோடிக்கு லீடர்ஷிப்போட மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி தன்மை. என்ன செய்ய போறார் அண்ணாமலை? என்ன திட்டத்தில் இருக்கார் அண்ணாமலை? பிரைமரி ரோல்ல இல்லாத ஒருத்தர் என்ன செய்திட முடியும்? அதுதான் சபார்டினேட்னா இப்ப டெல்லிக்கு போயிருக்கணும்ல, நிர்மலா சீதாராமன் கூட்டத்துல பங்கேற்றிருக்கணும்ல, நீங்க தான் பிரைமரி ரோல் இல்லன்றீங்க. அவர் பங்கேற்கலனாலும் அந்த கூட்டங்களும் அதனோட போக்கும் நடக்கட்டு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கிற மதேஷ். தமிழக அரசியல்ல நிறைய பரபரப்புகள் நடந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா என்டிஏ கூட்டணி பலப்படும் அப்படின்னு பார்த்தால் 21, 18, 39 அமித்ஷா சொல்லிட்டு போனாரு. ஆனா அந்த 18ல யார் யார் இருக்காங்கன்னால நான் பல கேள்வியை வச்சேன். அந்த 18ல இருக்கிறவங்களே ஒன்னொன்னா இப்ப வெளியே போயின்னுக்கிறாங்க. இந்த வெளியேறும் படலம், இந்த வெளியேறக்கூடிய அரசியல் எல்லாம் திரைமறைவில் அண்ணாமலை இருக்கிறார். ஏன்னா அந்த 18 உருவாக காரணமாக இருந்தவரே அண்ணாமலை தான். இன்னைக்கு அவருக்கான முக்கியத்துவம் பிஜேபியில குறையுது, அதனால திரைமறைவில் இந்த வேலையை செய்கிறார்ன்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு பார்வையும் கூட சிலர் வைக்கிறாங்க. அண்ணாமலை அரசியல் என்னவா இருக்கு இப்போ? அவர் என்ன பிளான்ல இருக்காரு சார்? சில அரசியல் நிகழ்வுல பிரசன்ட் ஆகுறாரு, பல அரசியல் நிகழ்வுல ஆப்சென்ட் ஆகுறாரு, ரொம்ப முக்கியமான கூட்டத்துக்கெல்லாம் போகாம தவிர்க்கிறாரு, கேட்டா கல்யாணத்துக்கு வரதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன்றாரு. உண்மையிலேயே அண்ணாமலை அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? பின்னணியில் அண்ணாமலை இருக்கிறார். எது டிடிவி ஓபிஎஸ் எல்லாம்? அதாவது என்டிஏ கூட்டணி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர்ன்றத இன்னுமே ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்காரா அண்ணாமலை? அவர்கிட்ட பொறுப்பு இருந்தா இவங்களெல்லாம் போக விடாம காப்பாத்திருப்பாரு. அக்கா சோதரன் நயனார் நாயந்திரன் நான் சொல்லல. சரி, ஏதோ ஒரு மர்மம் இது பண்ணும்போது ஒரு மாநில தலைவரா தமிழிசை நயனார் நாயந்திரன் என்ன செய்திட முடியும்? அது நான் அவரை குறை சொல்ல விரும்பல. பட் அண்ணாமலை கிட்ட இந்த பொறுப்பு இருந்திருந்ததுன்னா அவரை முழுமையா வச்சு இதை கொண்டு போயிருப்பாங்கன்னா இதுவும் இன்டாக்டா இருந்திருக்கும். ஆக சோ அண்ணாமலை அந்த இன்டாக்டா வைத்திருந்த இதை யாரோ அதை சபடேஜ் பண்ணி அது டிஸ்மேண்டில் ஆகுது. இல்ல இது ஆட்டம் கலையுது, அதை பார்த்து அண்ணாமலை ரசிக்கிறாரோ? ஒருவேளை மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல ரசிக்க தான் செய்வாங்க. நம்மளோட திறமை வெளிப்படணும்னா நம்ம ஒரு
அணியை கட்டமைச்சு 18% வாக்கெடுத்து திராவிட கட்சியான அதிமுக கொள்கையற்ற கட்சி காலியாகும்னு சொல்லி 1/3 ஏரியாவில் அவரை 3வது தள்ளணும். அந்த இடத்துக்குள்ள இன்னைக்கு வந்து நம்மளை நீக்கிக்கிட்டு திணறாங்கிறத ஒருத்தர் பார்த்து உள்ளுக்குள்ள அரசியல ரசிக்கத்தான் செய்வார். காமராஜர் இப்படிதான் ரசிச்சாரு. இல்ல எல்லாரும் உண்மையாவே கடைசியில காந்தி காமராஜை விட்டு அங்க காங்கிரஸ்ல நம்ம சொந்தக்காரன்னு ராஜாஜிக்காக இவர் பனியா அவர் பிராமின் செயல்பட்டோம்னா நம்ம முகத்துல கரிய பூசிக்கிட்டோம்னு வரராஜ நாயுடு சொன்னதும் அவர் மன்னிப்பு கேட்டு இனிமேல் காமராஜ் விஷயத்துல தலையிட மாட்டேன்னு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. அதே மாதிரி ஐயா மூப்பனாரும் ராஜீவ் காந்தி கிட்ட அது மூப்பனாரை மீறி நம்ம செயல்பட்டோம்னா அது இந்திய அளவிலே நமக்கு பாதிப்புன்னு ஒரு சூழ்நிலை இருந்தது. இங்க அந்த மாதிரிலாம் சூழ்நிலை இல்லை. ஏன்னா அந்த கட்சியே ஒரு பலகீனமான கட்சி. அது 35-40% பலம் கொண்ட ஒரு கட்சியில 20-25% பலம் கொண்ட ஒரு கட்சியில நடந்த அரசியல் இது. சிங்கிள் டிஜிட் கட்சியை இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்த ஒருத்தருக்கும் இடையில நடக்கக்கூடிய அரசியல். அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடியை சொல்றீங்களா? அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடியில எடப்பாடிக்கு ஆதரவா பாஜகவுக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. சரி, அது எப்படி தமிழிசையை காலி பண்ணுன்னு நோட்டாக்கிழ கட்சியை கொண்டு போய் சீமான ஒரு சேதத்தில் இருந்த சீமானை பார்ப்பாரா? சீமானை பற்றி எப்படி போனாலும் அவன் சகோதரன் சீமானை பற்றி பேசுறான்றாங்க. இனி என்னப்பா செய்ய இதை எப்படி மறைச்சிக்கிட்டு பேச முடியும்? இல்ல எங்க சுத்தினாலும் சீமான் எடப்பாடின்னு எங்கிட்டே சொல்றாங்க. இது எப்படிப்பா நான் மறைச்சிக்கிட்டு பண்ணிட முடியும்? அந்த இடத்துக்குள்ள காஸ் அண்ட் எஃபெக்ட்ல நீ இந்துத்துவா காலி பண்ணதுல தமிழ் தேசியம் எழும்பி இருக்குது. அதே மாதிரி அண்ணாமலை மேல உள்ள காய்ச்சல்லையும் பொறாமையிலையும் பாமகவை நம்பி விக்கிரவாண்டியில் கேண்டிடேட்டை விட்ட என்டிஏ ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட்டை விடாம களத்துக்குள்ள, இது போலியான பிம்ப கட்டமைப்பு அல்ல, களத்துக்குள்ள ஒரு 15 நாள் ஸ்டாலின் வர்சஸ் சீமான், பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு அந்த 18% என்டிஏ ஓட்டர்ஸும் சீமான ஹீரோவா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை களத்துல அண்ணாமலை மேல உள்ள கடுப்புல களத்தை விட்டு வெளியேறி சீமானுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்துட்டாங்க. அதோட எஃபர்ட் 26ல தான் தெரியும். பட் ஆர்கே நகரோட அங்கேயும் டெபாசிட் அண்ணன் வாங்கியிருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமா இருக்கும்ல. இங்க ஆர்கே நகர்ல என்ன 2.5% மட்டும் தான் வாங்கினாரு. ஆமா, அங்க மெரிட் என்ன களத்துக்குள்ள நின்று ஃபைட் பண்ணாரு. பாஜக ஃபைட் பண்ண முடியலங்கிறதான மெரிட். அந்த மெரிட்ல தானே அவர் இன்னையில இருந்து போயிட்டு இருக்கிறாரு. சரி, ஆனா டெபாசிட் வாங்குவார் நான் உங்கள்கிட்ட சொல்லல. ரைட் சார், சொல்லல நான் கணிச்சேன். ரைட். அண்ணாமலை இப்போ வந்து பிஜேபி வெற்றி பெறணும், என்டிஏ வெற்றி பெறணும், எடப்பாடி முதல்வர் ஆகணும்னு சொன்னதெல்லாம் அவர் முழு மனதோட அப்ப சொல்லலன்னு சொல்ல வரீங்களா ரவீந்திரன் துரைசாமி? கண்டிப்பா ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு பேச்சுக்கும் இடையில பல அர்த்தத்தை வச்சுக்கிட்டு தங்களுடைய நன்மை, தங்கள் கட்சியின் நன்மை எல்லாத்தையும் ஒருங்கிணைஞ்சுதான் அந்த அரசியலை பண்ணுவாங்க. இந்த கட்சிக்குள்ள பவர் பொலிட்டிக்ஸ்ல ஒரு பெரிய ஆளு அண்ணாமலை. இன்னைக்கு மோடி வந்து எடப்பாடியை சிஎம்மா சொல்லுங்க, உள்ள அவர் முழுக்க அவரை முழுகடிப்போம், உள்ள ஃபைனலா பார்த்துக்கலான்னு ஒரு கருத்தை சொல்லும் போது அண்ணாமலை மோடி கருத்தை மீறி போக முடியாது. ஸோ அந்த வகையில் மோடி ஐயாவே சொல்றாருன்னு அண்ணாமலை சொல்றாரு. இதுல என்டூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்ங்கிறதுல அந்த சீட் ஷேரிங்ல தான் அந்த பிரச்சனையே வரும். சீட் ஷேரிங்ல தான் அந்த பிரச்சனையே வரும். இன்னும் 6-7 மாசங்கள் இருக்குது. இந்த போக்கு எப்படி போகுதுங்கிறதும் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கு சீட் ஷேரிங் எப்படி இருக்குங்கிறது தான் நாம அடுத்த கட்ட அரசியல் எப்படி போகுதுங்கிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் பிளானை ஏதோ கணக்கிட்டு இதையெல்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க, சொல்ல வேண்டியவங்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்க. அது அடுத்த கட்டம். இப்ப ஒரு கூட்டணி அமைச்சிருக்கணும்ல, சொல்ல வேண்டியவங்களுக்கு போய் சொல்ல சேரனாலதான் தமிழ் மண்ணில் பல நிகழ்வுகள்ல ஆர்டி டீம் வந்து நிழலா பின்னாடி இருக்கும். பட் சில பாதைகளை எங்களாலையும் மாற்ற முடியும், செய்வோம். அதுவும் டிக்ளேர் பண்ணி வெளிப்படையா தான் செய்வோம். பட் அலைன்ஸை கட்டமைக்க முடியல. அமித்ஷா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அதிமுக அலைன்ஸை உறுதிப்படுத்திட்டு போனாரு. ஆனா இருந்தவங்களை கூட தக்க வைக்க முடியாத நிலையில தானே இன்னைக்கு இருக்குது. அதுல அந்த மீட்டிங் புதுசா வரும்போது இருக்கவங்களை எல்லாத்தையுமே பரேட் பண்ணியிருந்தா அது அந்த பிரச்சனை வந்திருக்காது. ரைட்டு. 20% சொல்லி சிங்கிள் 20, அந்த 20% எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஓட்டு 21% சார். அது அமித்ஷா சொல்றாருங்க. அதுக்காக நான் அப்படியே ஒத்துக்க மாட்டேன். முபாரக்கு ஒரு 1/2% கொடுக்குறேன், சகோதரர் புதிய தமிழன் கிருஷ்ணசாமிக்கு ஒரு 1/2% கொடுக்குறேன், 20 தான். அப்படியே 18ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பிஜேபி பிரிச்சு காட்டுறீங்களா? எனக்கு இல்ல தம்பி, ரெட்டலையில விழுந்த ஓட்டை அமித்ஷா சொல்றாரு 21. ஆமா, அதுல ரெட்டலையில தான் முபாரக்கும் கிருஷ்ணசாமி நின்னாருன்னு நான் சொல்றேன். 23ல 21 அவர் சொல்றது. 23 தனிச்சின்னத்துல நின்ன
பிரேமலதா ஓட்டு வேற தம்பி. நீங்க திரும்ப திரும்ப பல்பு வாங்காதீங்க தம்பி. நான் கரெக்டா தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறேன். அமித்ஷா சொல்றதே தப்புன்னு சொல்லி 1% ரெட்டையில நின்னால அவர் ஆல் இண்டியாவில் இருக்கிறாரு. அந்த 21 பார்த்து கொடுக்குறாரு. 20 தான் நான் சொல்றோம்னா அமித்ஷா சொல்றதே தப்புன்னு சொல்றோம்னா அத அந்த அளவுக்கு நான் 1% கூட எடப்பாடிக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கீங்க. அந்த 20 அவருக்கான ஓட்டு தான், ரெட்டலிக்கான ஓட்டு அல்ல. சரி, எடப்பாடிக்கான ஓட்டு தான். எம்ஜிஆர்கா ஓட்டோ ஜெயலலிதா ஓட்டோ ரெட்டலிக்கா ஓட்டோ நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? இப்போ இவ்வளவு ஆனஸ்ட்னு புரியுதா? ஏன்னா நம்ம அந்த பிரச்சாரத்தை பண்ணணும். அந்த பிரச்சாரத்தின் அடிப்படையா 3 தொகுதியில நாடார் தொகுதியில டெபாசிட் இழக்க வைப்போம்னு சொன்னோம். அங்க மீனவரும் போடல, ஆசாரியும் போடல, வண்ணாரும் போடல, நாவிதரும் போடல. 3 தொகுதியிலும் டெபாசிட் இழப்பு. கன்னியாகுமரியில 4%, திருநெல்வேலியில 8%, முபாரக்கு, கிருஷ்ணசாமி, பிரேமலதா அம்மையார், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி இருந்தோம். அதே மாதிரி தூத்துக்குடியில டெபாசிட் இழப்பு. கேண்டிடேட் கூட நம்ம சித்த வைத்தியர் வேலுமணி, கொஞ்சம் செல்வாக்கான குடும்பம், பண்டார விலையில அவர் கொஞ்சம் ஓட்டு கூடுதலா கூட அவரால் கிடைச்சிருக்கோம். சோ நாம சொன்னது மாதிரி அந்த 3 தொகுதியிலையும் நம்ம செயல்படுத்தி காட்டினவங்க. அதையும் மீறி அவர் தமிழ் மண்ணில் 20% அவர் கேண்டிடேட் எடுத்துட்டாங்கன்னா அது அவருக்கான ஓட்டு, ரெட்டலிக்கான ஓட்டுணும், எம்ஜிஆருக்கான ஓட்டுணும், ஜெயலலிதாவுக்கு ஓட்டுணும். பூமரங்கள் மாதிரி நான் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு அதுல தெரியும். தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல்ல மு.க. ஸ்டாலினோட பெரிய தலைவர், இண்டிவிஜுவல் மு.க. ஸ்டாலினோட எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர். என்னடா ரவீந்திரன் துரைசாமி எடப்பாடி பழனிசாமி தூக்கி பேசுறானா? இல்லை, என்னைக்கு நான் உண்மையை தான் பேசுவேன். உண்மையும் நேர்மையும் தான் அந்த இடத்துக்குள்ள நிற்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அது அதிமுக ஓட்டு அல்ல. மக்கள் திலம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது 100 வன்னியருக்கு 20 வன்னியர் தான் மக்கள் திலம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டான். அவருக்கு தமிழ்நாட்டில் 130 பேர் மக்கள் திலகத்துக்கு தலைவிக்கு வாக்களிச்சாங்க. வன்னியர்ல 20 பேர் தான் வாக்களிச்சான். வன்னியர் 40% முத்தமிழர் கலைஞருக்கு வாக்களிச்சு அவரை லீடரா நிறுத்தி வச்சது வன்னியர் தான். இப்ப வன்னியர் 60 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிச்சிருக்கிறான். வன்னியர் சமூக சகோதரர்கள் 10.5க்கு தங்களோட பிரஸ்டீஜியஸ் இதுக்காக செய்தாருன்னு அது எக்ஸிக்யூட் ஆகல, அங்கீகரிச்சாருன்னே 60% வன்னியர் சமூக சகோதரர்கள் வாக்களிச்சிருக்காப்புல. அதே மாதிரி பறையர் சமூகம் 40% மக்கள் தலை எம்ஜிஆருக்கு வாக்களிச்சாங்க. இன்னைக்கு 10% கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்கல. இந்த 10% இடத்துல எங்க கொண்டு போகணும்லாம் நான் சொல்லாண்டா. நீ அது மக்கள் சொல்லி இருக்காங்க, மக்களே புரியும். ரவீந்திரன் எங்க தள்ளி விடுறதுக்கு முயற்சி பண்றான்னு தெரியும். சோ அந்த அதிமுக வேற, அந்த ரெட்டலை வேற, அந்த எம்ஜிஆர் வேற. இது எடப்பாடிக்கான ஓட்டு. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலை தாண்டி எடப்பாடிக்கான ஓட்டுன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த ஓட்டுல யாரு டேமேஜ் பண்ண முடியும்னா, இந்த ஓட்டுக்குள்ள யார் டேமேஜ் பண்ண முடியும்னா அண்ணாமலை டேமேஜ் பண்ண முடியாது. சரி, டிடிவியும் சசிகலாவும் 40 டேமேஜ் பண்ணி 33 ஆக்கிட்டாங்க. ஓபிஎஸ் 33 டேமேஜ் பண்ணி 20 ஆக்கிட்டாரு. இந்த 20க்குள்ள செங்கோட்டையன் டேமேஜ் பண்ண முடியும், சிவி சண்முகம் டேமேஜ் பண்ண முடியும், நண்பர் கேபி முனிசாமி டேமேஜ் பண்ண முடியும். இல்ல இதுல டேமேஜ் பண்ண முடியாது. கேபி முனிசாமி செங்கோட்டையனுக்கு பிறகு இதெல்லாம் வரும்ன்றீங்க. ஏதோ சீட்டு கட்டல ஒரு சீட்டா ஒரு மாதிரி சொல்றீங்க. நம்ம ஒரு மிஷன்ல இருந்தாருன்னா நம்ம செய்யறது செய்துட்டு தானே சார். உங்க மிஷன் விடுங்க. ஆனா அண்ணாமலைக்காக நீங்க இவ்வளவு அழுத்தமா சொன்னீங்க. அண்ணாமலையை ஒரு பெரிய போர்ஸா சொன்னீங்க. அண்ணாமலை கட்டிய கட்டடத்துல ஒரு செங்கலா உருவிட்டு இருக்காங்களோ இப்ப எல்லாமே உருவப்பட்டு போயிட்டு இருக்குது. அவருடைய பலம் அங்க கட்சியில குறையறதுனால எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கா? அண்ணாமலையை தான் தலைவர் போஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்களே. சரி, பட் மூப்பனார் மாதிரி, காமராஜ் மாதிரி 35-40% காங்கிரஸ்ல காமராஜ் இருந்த மாதிரி, 20-25% காங்கிரஸ்ல மூப்பனார் இருந்த மாதிரி, 10-12% பிஜேபிக்குள்ள அண்ணாமலை ஒரு முக்கியமான ஆளு நான் சொல்றேன். இல்ல சார், ஏற்கனவே அவர் ஒரு 18% வச்சிருந்தார்ல சார். அவங்க இப்ப வேண்டான்னு நினைக்கிறாங்களோ? 18ங்கிறது ராமதாஸுக்கு 4, தினகரன் ஓபிஎஸ்க்கு ஓட்டு. அதுதான் சார். இப்ப டிடிவி, ஓபிஎஸ் எல்லாருமே வெளியேறாங்கல்ல. ஆமா, அண்ணாமலை ஏற்கனவே உருவாக்குனதை கலைச்சிட்டு மறுபடியும் புது ஆட்டம் ஆட பிஜேபி முடிவு எடுத்திருக்கோம். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம செக் வைக்கிறது மோடி ஏமாந்துடக்கூடாது, அதுதான் நமக்கு. மற்ற எதை பற்றியும் டாம் டிக்கன் ஹரியை பற்றி வி டோன்ட் கேர். இப்போ நிர்மலா சீதாராமன் அம்மையார் கூட பர்சனலா பார்க்கும்போது இன்னொரு சிஎம் கேண்டிடேட் பற்றி பேசியிருக்கிறாங்க. பட் நம்ம அவங்க கான்மேன், அவங்க புரோக்கர்ஸ், இவங்களை பற்றி எல்லாம் நம்ம மரியாதையை கொடுக்கறது கிடையாது. சரி, சோ நம்ம மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதா நம்ம நோக்கம். நிர்மலா சீதாராமன் அங்க அண்ணாமலை குறித்து ஏதேனும் தவறா பேசியிருந்தாங்களா? நிர்மலா சீதாராமனே அண்ணாமலைக்கு முரணாதான் இருக்காங்களா? ஒருவேளை சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது அண்ணாமலை மனசுல இருக்கக்கூடிய சிஎம் கேண்டிடேட் தான் நிர்மலா சீதாராமன் மனசுல இருக்குது. அது எப்படி உருவம் பெறுங்கிறதுல சிக்கல் இருக்குது. 20% எடப்பாடி வந்திருக்கிறாரு. அவரை உடனே தட்டி விடக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. 20%னா சாதாரண ஓட்டல்ல. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் பணம் செலவழிக்காம ஐயா எடுத்த ஓட்டு, ரெட்டலைக்கான ஓட்டுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். அதே ரெட்டலை எங்கள் சீனியர் எட்மண்ட் சார் ஜெயித்த திருநெல்வேலியில் 40% வரணும், அங்கே 8% தான் வந்தது. இங்கே சேலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை தாண்டி வந்துட்டு இருக்குது சேலம் சிதம்பரத்தில்.
ஸோ அது எடப்பாடிக்கு ஓட்டு தான். ம். அப்படி ஒரு 20% ஓட்டோட ஒருத்தர் வராருன்னா அவருக்குள்ள ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க செயல்படுறாங்க. இதில் அவரை 20%க்குள்ளே நிற்கணும். பாஜகவுக்கு 11.4%க்கும் சீட்டு வாங்கணும். அது நிர்மலா வாங்கினா என்ன, அண்ணாமலை வாங்கினா என்ன, நயினார் வாங்கினா என்ன, சரி. மோடிக்கு அந்த பலத்துக்குரிய சீட்டு வாங்கி ஆகணும். தனக்கான முக்கியத்துவம் குறைந்து விட்டதாக அண்ணாமலை நினைக்கிறாரா? அதனாலதான் நிர்மலா சீதாராமன் கூட்டிய ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கலையா? டெல்லியில நேற்று நடந்த தமிழக பாஜக தலைவர்கள் கூட்டத்திலும் பங்கேற்கலையா? முக்கியத்துவம் குறைஞ்சது உண்மைதான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ம். அதாவது காந்தி வரும்போதே காமராஜியை வந்து டார்க்கில் வச்சுட்டு தான் ராஜாஜி வேலையை பார்த்தாரு. பட் காங்கிரஸ்னா காமராஜ் தாண்டி தெரிஞ்சுக்கிட்டு தன்னோட சொந்தக்காரருக்காக பனியா காந்தியை சொல்லக்கூடாது, காந்தி பெரிய மகாத்மா, தான் இதுக்கு மேலே போனால் நம்ம சீப்பாயிருவோன்னு அந்த இடத்துக்குள்ளே காமராஜ்கிட்ட என்னமோ காமராஜ் விஷயத்தில் தலையிட மாட்டேன், காமராஜ் தான் காங்கிரஸ்ன்ட்டு காந்தியே போனார். அதே தமிழ் மண்ணில் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் சக்தியாட்டு பாஜக லெவலுக்குள்ளே அன்னைக்கு பெரிய காங்கிரஸுக்குள்ளே காமராஜ் இருந்த மாதிரி, ஐயா மூப்பனார் காங்கிரஸுக்குள்ளே இருந்த மாதிரி பாஜகவுக்குள்ளே அண்ணாமலை இருக்காருங்க தான் உண்மை. மோடிக்கிட்ட இதை தான் நாங்கள் சொல்கிறோம், சந்தோஷ்கிட்ட இதை தான் சொல்கிறோம், நட்டாட்ட இதை தான் சொல்கிறோம், அமித்ஷாட்ட இதை தான் சொல்கிறோம். நாங்கள் வெளிப்படையாக தான் சொல்கிறோம். ஆனா என்ன முடிவில் இருக்கிறார் அண்ணாமலை சார்? அதாவது இரட்டை மனநிலையில் இருக்கிறாரா அண்ணாமலை? ரிலாக்ஸ்டாக இருக்கிறாரு. என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்னு இல்ல இல்லை. ரிலாக்ஸ் தெரியல, ஏதோ ஒரு அவருக்கான உண்மையிலேயே உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுற மாதிரி இருக்கு அண்ணாமலை. அது நீங்கள் தான் அண்ணாமலைகிட்ட தான் அந்த பேட்டியை கேட்கணும். இல்ல உங்ககிட்ட கேட்டா தெரிஞ்சிடும் சார், அதனால தெளிவு கிடைச்சிரும். ஓரளவு அண்ணாமலையோட நகர்வுகளை நான் கணிச்சு சொல்கிறேன். அந்த வகையில் அவர் தமிழக பாஜகவில் அசைக்க முடியாத சக்திங்கிறது எடப்பாடிக்கும் தெரியும். அது உண்மை சார். அதனாலதான் அவருக்கான ரெஸ்பெக்டை கொடுத்தாரு, மேடையில எல்லாமே நடந்தது. திரும்பி நிர்மலா சீதாராமனுக்கு அவங்க மரியாதை கொடுத்துட்டு வெளியேறும் போது கூட அண்ணாமலையை பார்த்துட்டு அந்த மரியாதை செலுத்திட்டு போறாரு எடப்பாடி. ஆனால் அண்ணாமலை இன்னுமே சிலவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவருடைய மனதுல வேற ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஆனா வெளியே ஒண்ணு அவர் நடிக்கிறார். ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க முடியாதுங்க. அதுதான் எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலை, எடப்பாடி வர்சஸ் செங்கோட்டையன். எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலை, எடப்பாடி வர்சஸ் செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் விஷயத்துல, டிடிவி தினகரன் வெளியேறிய விஷயத்துல, ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய விஷயத்துல அண்ணாமலை இருக்கிறாரா? எப்பா அவங்கள என்ன குழந்தைங்களா? அவர் சிஎம்ஏ கமாண்ட் பண்ணவர் டிடிவி. ஓபிஎஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பெரிய தலைவர். இன்னொருத்தர் சொல்லி அவங்க முடிவு எடுக்கணும். இண்டிபெண்டன்ட் லீடர்ஸ் ரெண்டு பேருமே. பட் அண்ணாமலைக்கு அவங்க எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேசிட்டு தானே இருந்தாங்க. ஓபிஎஸ் கண்டிப்பா அந்த முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு டிடிவி கொடுத்தது மிகவும் நேர்த்தியானது, நியாயமானது. 4 மணிக்கு டிடிவிக்கு பிறந்த நாளுக்கு ட்வீட் போட்டார். அன்னைக்கு ட்விட்டர் இருந்து, இன்னைக்கு தான் எக்ஸ் தளம். 5 மணிக்கு டிடிவிக்கு ஃபோன் பண்ணி பேசினார் அண்ணாமலை. என்டிஏக்குள்ள டிடிவியை கொண்டு வந்தார். என்டிஏக்குள்ள இருந்து எடப்பாடியை வெளியே தள்ளி எடப்பாடிக்கு இடம் இதுதான் காட்டணுங்கிற மூலம் தான் அண்ணாமலை அதை பண்ணார். ஸோ என்டிஏக்குள்ளேயே பாஜகக்குள்ளேயே நுழைய முடியாத டிடிவிக்கு அந்த என்ட்ரியை கொடுத்தது அண்ணாமலை தான். அது டிடிவியே அண்ணாமலையை பொழுது பேசுறதுலேருந்தே உங்களுக்கு அது தெரியும். இல்லை, அது ஆப்ரேஷன் சக்ஸஸ் சார். ஃபேஷன் டெட் தானே, அங்கே ஒன்றுமே லாபம் வரல. பார்லிமெண்ட்டுக்கே வராத ஒரு அசம்பிளியில் சரண்டர் ஆகக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு ஹி ஷோட் த பிளேஸ் ஃபார் எடப்பாடி பழனிசாமி. 26லையும் கூட்டணி இல்லை, 29லையும் கூட்டணி இல்லைங்கிற ஒரு அண்ணாமலை இருக்கக்கூடிய பிஜேபி கூட நம்ம கூட்டணி வைக்கலன்னா 3வது நம்மளை தள்ளிடுவார் அண்ணாமலை தமிழக அரசியல் களத்திலேன்னு அச்சப்பட்டு வந்துட்டார்ல. அது அண்ணாமலைக்கு வெற்றி தானே. சரி, அண்ணாமலைக்கு முயற்சிக்கு அது வெற்றி தானே. சரி, ஓகே. இல்லை, நீங்க ஆரம்பத்திலே பேட்டி தொடங்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த இடத்துல நயினார் இருக்கிற இடத்துல அண்ணாமலையே இருந்திருந்தால் இவங்க எல்லாரையும் ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாருன்னு. இன்னைக்கு என்டிஏ நல்லா இருக்கணும், எடப்பாடியை நாமெல்லாம் தூங்காம உழைச்சி அவர் உயிரை கொடுத்தாவது எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும்னு சொன்னவர் ஏன் அதுக்கான முயற்சி எடுக்கலன்னு நான் கேட்கிறேன். அண்ணாமலை சீட் ஷேரிங்னு முடியலைங்க. இதே சீட் ஷேரிங் தான் முடிஞ்சது. நகர்ப்புற உள்ளாட்சியில் 5% சீட்டு கேட்டாரு அண்ணாமலை. 2% தான் தர முடியும்ட்டு ஓபிஎஸ் தரலான்னு சொல்லும் போது இவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு எடப்பாடி. ரெஃபரண்டம் ஃபார்கெய்னர் எடப்பாடி. அதை நாம ஏத்துக்கிட்டு தான் பேசணும். சரி, அதனால கூட்டணி முறிஞ்சு 5% ஓட்டு எடுத்தார். உங்ககிட்ட கூட சொன்னோம் இல்லையா, நீ சீமான் 3வது வருவாரான்னு கேட்டேன். நான் சொன்னேன் அண்ணாமலை தான் டெல்லி பணபலம் உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற சொன்னா இல்லையா. அப்ப சீமானை பற்றி நான் சொல்றது நாளைக்கும் கரெக்டா இருக்குங்கிறக்காக தான் இதை பதிவு பண்றேன். ஸோ அண்ணாமலை அதை சாதிச்சாரு. அதற்கு பிறகு 12 சீட்டு கேட்டார் அண்ணாமலை. 6 சீட்டு தான்னாரு எடப்பாடி. 12 சீட்டுக்கு தகுதியான ஓட்டை எடுத்து காட்டிட்டாரு. ஸோ பார்லிமெண்ட்டுக்கு 12 சீட்டு, 72 வேண்டாம், அசம்பிளிக்கு ஒரு 60 சீட்டு வேணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. இப்போ டெல்லி இதுலேயே 50 சீட்டுக்கு மேல வேணும்னு அமித்ஷா சொல்றாருங்கிற கருத்துக்கள்லாம் வருது இல்லையா. அப்போ அண்ணாமலை உழைப்புல வந்த ஓட்டுக்குள்ளிய சீட்டை வாங்கணுங்கிறதா இப்போ மேட்ரு. ரைட்.
ஆனா ஒதுங்கி இருக்கிறாரே, ஒதுங்கிறாரோ இல்ல ஒதுக்கப்படுறாரோ ஏதோ ஒண்ணு நடக்குது இல்ல, அது லாபத்துக்கு கொடுக்குமா என்ன? சீட்டை முதல்ல வாங்கணும், நீங்க நினைக்கிற மாதிரி சீட்டை நம்பர்ஸ் அதிகப்படுத்தணும், அதுக்கு பிறகு வின்னிங் அதை காட்டணும், ரிசல்ட்டை காட்டணும், இதெல்லாம் இருக்குது இல்ல. அந்த ப்ராசஸ்க்கெல்லாம் அண்ணாமலை எல்லாம் ஒட்டி வாழணும் இல்ல, இணங்கி போகணும். பாஜக போன்ற கட்சிகள்ல இப்படிதான் பண்ண முடியும். காமராஜ் மாதிரி காந்திக்கு எதிராட்டம், மூப்பனார் மாதிரி ராஜீவ் காந்திக்கு எதிராட்டம் பொலிட்டிக்ஸ் பண்ணி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாதுங்க. சரி, பட் இவர் பவர் தான். ஆனா அந்த கட்சியில பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண மாதிரி இந்த கட்சிக்குள்ள பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. என்றாலும் இவரோட ஸ்டேச்சருங்கிறது கல்யாண் சிங், எதியூரப்பா, உமா பாரதி இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைமைக்கும் அது தெரியும் இவரை பற்றி. ரைட். இந்த அதிருப்தியை எப்படி சரி கட்ட போறாங்க? அண்ணாமலை அதிருப்தியில தான் இருக்காரா? அதை சரி கட்டணும் இல்ல பிஜேபி? அண்ணாமலை அதிருப்திங்கிறது சீட் ஷேரிங்கில் வாங்கிட்டாங்கனாலே அண்ணாமலை வில் பி ஹாப்பி. நம்ம உழைப்புக்குள்ள சீட்டை வாங்கிட்டாங்கன்னு அவர் ஹாப்பி ஆயிடுவார். ஸோ இப்போ அது கிடைச்சாவே போதும்னு நினைக்கிறாரா? தனக்கு ஏதேனும் ஒரு பெரிய பொசிஷன் வேணும்னு அவர் நினைக்க அது கிடைச்சா மூப்பனாருக்கு ஆட்களுக்கு சீட்டு மேக்சிமம் கிடைச்ச மாதிரி பார்லிமெண்ட் போடனா காமராஜ் தான் நான் கொடுக்க கேண்டிடேட்டை நீ ஓகே சொல்லி அனுப்பியா, உனக்கு என்ன அங்கே தெரியுங்கிற மாதிரி சொல்ல முடியலைன்னாலும் இங்கே வந்து ஒரு 50% சீட்டாவது அண்ணாமலைக்கு ஆதரவாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கும். அப்போ அவர் ஒரு பெரனியல் பவராட்டு தமிழக பாஜக இருக்கக்கூடிய அளவுக்கு தான் அது இருக்கும். இல்லை சார், சீட்டு நம்பர்ஸ் அதிகமாக வாங்குறது அண்ணாமலையோட திட்டம். அதாவது 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை, 2 ரெட்டை இலைக்கு ஒரு தாமரை, இதுதான் அண்ணாமலை பிளான். 20%க்கு 11.4. ரைட்டு. அப்படி பார்த்தா ஒரு 50-60 சீட்டு வருமா? 60 சீட்டு ஒரு ஆவரேஜா போடு. பார்லிமெண்ட் அசம்பிளின்னு எல்லாம் இருக்குல்ல, அதுக்கும் கொஞ்சம் கிரேஸ் கொடுத்துட்டு 60 சீட்டு ஓகே. அது நடந்தாதான் பிரச்சாரத்துக்கு வர்றது, எடப்பாடி முதல்வர்னு சொல்றது, முதல்வர் வேட்பாளர்னு சொல்றது, இதையெல்லாம் மனதில் வச்சு அண்ணாமலை அடுத்த கட்ட பயணமா இருக்குன்றீங்களா? அது ஒருவேளை நடக்கலன்னா நகர்ப்புற உள்ளாட்சியில் நடந்த மாதிரி, மக்களவையில் நடந்த மாதிரி கூட இதாக நடக்கலாமே. இல்ல, அதுக்கு வந்து வாய்ப்பு குறைவு. அதுக்கு வாய்ப்பு குறைவு. அந்த பிளேஸ்ல அண்ணாமலை இப்ப இல்ல, வாய்ப்பு குறைவு. 2 பேருமே அனுபவம் பட்டுட்டாங்க, 2 பேருமே தோத்து போனாங்க, 2 பேருக்குமே சீட்டு வரல. சரி, அதனால வாய்ப்பு குறைவு தான் அதுக்கு. இல்ல சார், நயினாருடைய ரோல் இப்போ வந்து எடப்பாடியோடு நட்பு சக்தியாவே போயிட்டு இருக்குது, சரிங்களா? அந்த ரேப்போ வந்து அதுல அண்ணாமலை இப்போ வந்து எதுவுமே பண்ணாம நயினார் மேல எந்த குற்றமும் சொல்லதுக்கு இல்ல. தலைமை என்ன நினைக்குதோ அதை நயினார் கரெக்டா தான் செய்துட்டு இருக்கிறாரு. அந்த எக்ஸஸா நான் நினைச்சிருந்தா என்கிட்ட கேட்டிருந்தா ஓபிஎஸ்ங்கிறத தவிர்த்திருக்கலாம். சரி, அந்த ஒண்ணு சொன்னார்ல, அது புடம் தெரியாம சாமி ஆடுறது. இன்னும் ஒண்ணுலயும் புடம் தெரியாம சாமி ஆடுறாரு நயினாரு. பட் அவருக்கு ரோலை கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராமநாதபுரத்திலையும் திருநெல்வேலியும் 30% மேல வாக்கெடுத்த ஒரு எலிஜிபிளான ஆள் தான். அதுக்குள்ள நம்ம வரல. இங்க அண்ணாமலை வெர்சஸ் அதிமுக தான் இங்க இஷ்யூ. சீமான் ஒரு கட்சியை நடத்தி பெரிய அளவுக்கு அங்கீகாரம் பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஏற்றார் போலவே எனக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாராமே. அதாவது விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் ஒரு கூட்டத்தை வச்சிருக்காரு, அதே போல அண்ணாமலைக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, நானும் ஒரு கட்சி. முட்டாள்தனமா பல நிரூபிக்காத விஜயையும் பல நிரூபிச்ச சீமானையும் கம்பேர் பண்றீங்க. எங்க உள்நோக்கத்தோட பேசுறீங்க? இல்ல, எனக்கு அது நோக்கம் இல்ல சார். அந்த மாதிரி அண்ணாமலை தானும் பலமானவர், தனக்கும் ஒரு கூட்டம் இருக்கு, தானும் ஒரு புது கட்சி தொடங்கலான்ற ஒரு மனநிலையிலும் இருக்கார். அது ஒரு எண்ண ஓட்டமும் அவருக்கு ஓடிட்டு இருக்கு சில மாதங்களா அப்படின்னு சொல்றாங்களேன்னு நான் சொல்றேன். நான் விஜய் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கறது, புதுசா கட்சி தொடங்கினாரே, விஜயே தொடங்கிட்டாரு, நம்ம தொடங்குறதுக்கு என்ன அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறதா நான் சொல்றேன். நான் விஜய் கட்சி தொடங்குறது, விஜயகாந்த் தொடங்குறது, கமல்ஹாசன் தொடங்குறதுலாம் வேற. இவர் ஒரு தேசிய கட்சியில இருக்கிறாரு. இந்த கட்சியை ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ என்டியூரன்ஸ் ஈஸியா வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்ங்கிறது தான் காமராஜும் மூப்பனாரும் அந்த உள்கட்சி அரசியலில் தமிழ் மண்ணில் காட்டுனது. அதே மாதிரி அண்ணாமலையும் தான் செயல்படுவார். கட்சிக்குள்ள இருந்து தன் பலத்தை காட்டி 50% சீட்டு தன்னோட ஆதரவாளர்களுக்குங்கிற அளவுக்கு அதை கொண்டு போவாருங்கிறதா என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. பிஜேபியில தான் அவருடைய டிராவல் பயணிக்கும், அதுல எந்த மாற்றமும். அதுதான் அவருக்கு நல்லதுங்கிறது என்னோட கருத்து. அதான் உங்க கருத்தை அவர் சொல்றீங்க. ஆனால் அவர் முழு மனதோடு பிஜேபியோடு இணக்கமா போலையோ? பிஜேபியோடு அவர் இணக்கமா போறாரா போகலையாங்கிறதெல்லாம் அவர் உழைத்த எடுத்த வாக்குக்குரிய சீட்டு கிடைக்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டம் நம்ம சொல்லணும். அண்ணாமலை உழைப்பாளி சார், அவர் உழைச்சிருக்காரு, அவர் லைம் லைட்ல பிஜேபியை கொண்டு வந்துட்டார் சார். இன்னைக்கு இல்ல எனக்கு வேண்டாம், நான் வேறு மாற்று பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரோ அண்ணாமலைன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்டியூரன்ஸ் இஸ் எ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ்னு பலமுறை சொல்லியாச்சு, உங்களுக்கு பதில் அதை. பொறுமையா இருக்கிறது அரசியல்ல ஒரு நல்ல குணாதிசயம், அது வந்து வெற்றியை கொடுக்குங்கிறது அதோட கணக்கு. அதே வேளை ஸ்ட்ரைக் தி அயர்ன் ஒயில் இட் இஸ் காட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பாஜகவே இல்லை. நான் திரும்ப காமராஜ் மூப்பனார்
அண்ணாமலைன்னு சொல்லும்போது காமராஜர் கட்சி நியர்லி 40% இருந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. பேச்சுலர் எல்லாத்தையும் ஒழுங்கி பசும்பன் தேவர்லேருந்து ஆதிமலை நாடார்லேருந்து வல்லத்தரசுலேருந்து இவர் நாடிமுத்து பிள்ளையிலேருந்து உடையார்லேருந்து அத்தனை பேரையும் ஏதாவது ஒன்று சொல்லி கட்சியை விட்டு நீக்கி கட்சியை கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு. தலைமையை எடுத்து ஃபைட் பண்ணார். இவர் தான் காங்கிரஸ் நிரூபித்தார். மூப்பனாரும் அதே பாணியில் ஒரு 20-25% மக்களவை கிடைக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள அந்த போர் பொலிட்டிக்ஸை பண்ணி ஜெயித்தார். இந்த கட்சிக்குள்ள இதை இரட்டை இலக்கத்து கட்சி கொண்டு போனது அண்ணாமலை தான். ஆனால் 20% ஓட்டோட ஒருத்தர் வாராரு, அவர்கிட்ட கட்சி ஈல்ட் ஆயிட்டு அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை முக்கியமானவராக தான் இருக்கிறாரு. அதில் he must measure his steps. இல்ல அண்ணாமலை முக்கியமானவரா இருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. டெல்லியில ஒரு பெரிய ஹோல்ட் அண்ணாமலைக்கு இருக்குன்னு சொன்னீங்களே. மோடி மனதுல அண்ணாமலை பெரிய அளவுக்கு இருக்காரு குட் புக்லன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கடந்த காலங்களில் கொஞ்சம் டார்னிஷும் பண்ணியிருக்காங்க. அவரை கொஞ்சம் தட்டி விட்டுருக்காங்க, டார்னிஷ் பண்ணியிருக்காங்க. இப்ப எந்த நிலையில இருக்காரு? மோடி அமித்ஷா மனநிலையில் அண்ணாமலை எந்த நிலையில இருக்காரு? பவர் பொலிட்டிக்ஸ்ல 10% பாஜகவில் 50% அண்ணாமலை தான். அது பிஜேபி கிடைச்சது இல்லையா, அண்ணாமலை கிடைச்சதுன்னு நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்க. எங்க காமராஜ் தான் முழுமையா கட்சி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. மூப்பனார் தான் 75% கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. இந்த 10% ஓட்டுல 50% அண்ணாமலை ஓட்டுன்றேன். 5% அண்ணாமலைக்கு உரியதா? அது மேல உள்ளவங்களுக்கும் தெரியும். அதை ஈஸியா அதை ஜஸ்ட் லைக் தட் அதை துரத்திக்கு போட்டுக்கிட்டு இழப்ப சந்திக்க மாட்டாங்க. சோ அண்ணாமலை இப்ப ஒதுக்குனாலோ அவரே ஒதுங்கினாலோ பிஜேபிக்கு தான் இழப்புன்றீங்க? கண்டிப்பா இழப்பு. பல இதுகளை பார்த்துருக்காங்க. எதியூரப்பா, கல்யாண் சிங், உமா பாரதி, இது மதன்லால் குரானா, அந்த மாதிரி மோடி தலைமையேற்ற பிறகு எந்த மாநிலத்திலும் ஒருத்தர் கூட அந்த மாதிரி போகல. அதுதான் மோடிக்கு லீடர்ஷிப்போட மிகப்பெரிய எக்ஸ்ட்ராடினரி தன்மை. அப்படிப்பட்ட ஒரு தன்மையில இருக்கிறவரு அண்ணாமலையை போக விட்டுருவாரா? அதெல்லாம் நடக்காது. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது பிஜேபிக்குள்ளார. அண்ணாமலை ஒரு ரூட்ல போறாரு. அண்ணாமலையோடு இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள்லாம் டெல்லி ரூட்டை பிடிச்சி டெல்லியில் போய் உட்காந்துட்டாங்க அவரை தவிர. இதே எப்படி பார்க்கறது? அதுதானே தமிழிசையை காலி பண்ணதுக்கு எல்லாருமே டெல்லி ரூட்டை பிடிச்சி கடைசியில் பாஜகவை காலி பண்ணாங்கல்ல. அண்ணாமலையை காலி பண்ணதுக்கு ஈரோடு கிழக்கில் கேண்டிடேட்டை விட முடியாம சீமான் கிட்ட அந்த லீடர்ஷிப்பை விட்டுட்டு போனாங்கல்ல. இது காங்கிரஸ் பாஜக போன்ற தேசிய கட்சிகளில் இதுதான் நடக்கும். மூப்பனாருக்கு எதிராக அவர் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாலும் அது ஜெயிக்காதுன்னு வாழப்பாடி ராமமூர்த்தி ஓப்பனாட்டே ஒரு இதை கொடுப்பாரு. இது தேசிய கட்சிகளோட கோஷ்டி மோதல் அரசியல்ல இது வழக்கமான தன்மை தான். நம்ம யாரையும் அதில் குறை சொல்லதுக்குள்ள. ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு சீனியாரிட்டி இருக்கும், தாங்கள் உழைச்சிருப்பாங்க, தாங்கள் ஒரு இடத்துக்குள்ளே வரணும்னு முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் நமக்கு சகோதரர்கள் தான். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கணும். எந்த நிகழ்ச்சியை பார்த்தாலும் அண்ணன் தங்கையா பழக வேண்டிய லெவலில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க உயர்வுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் பொலிட்டிக்ஸ் காங்கிரஸ் பாஜக போன்ற கட்சிகளில் இருக்கத்தான் செய்யும். அண்ணாமலையுடைய அரசியல் அடுத்து வர்ற நாட்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? தெள்ள தெளிவா அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் முகம். எடுத்த ஓட்டுல பாதி அண்ணாமலைக்கு சொந்தமானது. அது ஓகே சார், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நானும் வழிமொழிகிறேன். ரைட்டு, நன்றி. ஆனால் என்ன செய்ய போறார் அண்ணாமலை? என்ன திட்டத்தில் இருக்கார் அண்ணாமலை? பிரைமரி ரோல்ல இல்லாத ஒருத்தர் என்ன செய்திட முடியும்? அதுதான் சபார்டினேட்னா இப்ப டெல்லிக்கு போயிருக்கணும்ல, நிர்மலா சீதாராமன் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கணும்ல. நீங்க தான் பிரைமரி ரோல் இல்லைன்றீங்க. அவர் பங்கேற்கலன்னாலும் அந்த கூட்டங்களும் அதனோட போக்கும் நடக்கட்டு. ஆமா, அது நடக்குது. அண்ணாமலை என்ன செய்ய போறாருன்னு நான் கேட்கிறேன் சார். வாங்குற சீட்ல தன் ஆதரவாளர்களுக்கு 50% சீட் வாங்குவார். இது என்ன அண்ணாமலை ஆதரவாளர்னு ஒரு பிரிவு இருக்குன்னா பிஜேபியில? அதெல்லாம் காங்கிரஸ் பாஜகவில் இதான் கலாச்சாரம். ரைட்டு சார், பிஜேபியில் அந்த கலாச்சாரம் கிடையாதுல்ல. பிஜேபியில் பார்ட்டி நேஷன் ஃபர்ஸ்ட் பார்ட்டி நெஸ்ட்னு இதில் பண்ணாலும் கூட சரி, அந்த ஒரு எம்பி இருந்தாருன்னா அவர் ஏரியாவுக்குள்ள அவருக்கு ஆட்கள் மாவட்ட தலைவராக வருவாங்க. அந்த மாதிரிலாம் வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலையை என்கேஜ் பண்ணி கரெக்டாக வச்சிருக்குன்னு சொன்னால் அண்ணாமலைக்கு எண்ணத்து ஓட்டத்துக்கு ஏற்ற சீட் ஷேரிங்லையும் சீட் ஐடென்டிஃபிகேஷன்லையும் அண்ணாமலைக்கு ஒரு ரோல் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கேன். டெல்லி அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சு வச்சிருக்காங்களா அண்ணாமலை விஷயத்தில்? நம்மளே தெரிவிச்சிருக்கிறோம். நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இப்போ அந்த மனநிலையில் இருக்கிறது மாதிரியே தெரியலையேன்ற நான். அதெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் எப்படியாவது சாதிக்கணும் பார்லிமெண்ட்டில் நினைக்கிறவங்க அண்ணாமலைக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கத்தான் செய்வாங்க. பார்க்கலாம் சார். வர நாட்களில் முழுக்க அண்ணாமலை குறித்தான பேட்டியை மட்டுமே நான் உங்ககிட்ட எடுக்கணும்னு நினைச்சேன். சுற்றி வளைச்சு நான் அங்கேயே தான் திரும்ப அந்த கேள்வி எங்க போனாலும் சீமான் வந்துடுறாரு. வந்துடுறாரு. தம்பிய
தம்பிக்குள்ள ரோல எல்லாரும் கில்லிங் சைலன்ஸ் பண்ணும்போது நம்ம திணிச்சிடுறாம. அண்ணாமலையின் முதல்வர் வேட்பாளர் கூட சீமான்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, கரெக்ட்? அண்ணாமலையே அதுக்கான ரேகைகளை காட்டினாரு, பட் கொஞ்சம் லேட், அது ரொம்ப லேட்டா காட்டினாரு. ஆனா அந்த மனநிலை அண்ணனோடு இந்த தம்பி ரொம்ப நெருக்கமா இருக்காரு, அதை காட்டினாரு. அதுல அண்ணனோடு இந்த அண்ணன் நிறைய நெருக்கமா தான் இருக்காரு. அப்ப வெளிப்படையாவே சீமான புஷ் பண்ணி நிறைய பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் சார் அண்ணாமலை குறித்தான இந்த விவாதம் மக்களுக்கு கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி மாதேஷ்.